குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகிக்க துவரம் பருப்பு பாமாயில் கொள்முதல் செய்ய ஒப்பந்தம். ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கு கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் இன்று முதல் தொடக்கம். 3 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தில் துறை சார்ந்த தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் கேட்டறிய திட்டம். மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டம். சென்னை ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு மாலை நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் வைகோ, திருமா உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். பள்ளிகளில் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை பாயும். போக்சோ வழக்கில் தண்டனை பெற்ற ஆசிரியர்கள், பணியாளர்களின் கல்வி சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் எனவும் தமிழக அரசு எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எல்லளவும் பாதுகாப்பு இல்லை என்பதே உண்மை. சென்னை பழவந்தன் தாங்கல் ரயில் நிலைய சம்பவத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் நிதானம் இல்லாமல் உளறுவதாக அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. தமிழ்நாட்டில் முதலமைச்சரை அப்பா என பெண்கள் அழைப்பது அடிவயிற்றில் அவர்களுக்கு எரிதுவதாகவும் விமர்சனம். விரைவில் அதிமுகவில் பொதுச் செயலாளர் என்ற பதவியே இருக்காது. அதற்கு என்னிடம் சில ரகசியங்கள் உள்ளது. இபிஎஸ் பாராட்டு விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா படம் இடம்பெறவில்லை என மனசாட்சிப்படியே செங்கோட்டையன் கூறியதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் பேச்சு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு. ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் பெற்றதாக நடவடிக்கை. மதுரை மற்றும் திருச்சி டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்ட உள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மெத்தபெட்டமைன் விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் கைது. 3 செல்போன்கள், 24 ஊசிகள் பறிமுதல் செய்து காவல்துறை தீவிர விசாரணை. செய்யாறு அருகே 13 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த லாரி ஓட்டுநர் கைது. போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த காவல்துறை. தஞ்சை அன்யா சத்யா நகரில் 14 வயது சிறுமியை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை. இளைஞரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து போலீசார் நடவடிக்கை. ஒசூர் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற கனரக லாரி. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் அருகே செல்போனிற்காக அண்ணன் தங்கை இடையே ஏற்பட்ட சண்டை. இருவரும் கிணற்றில் விழுந்து உயிரிழந்த பரிதாபம். இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம். தற்போதைய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஓய்வு பெறும் நிலையில் பொறுப்பேற்கிறார். தேர்தல் ஆணைய நியமன சட்டத்திற்கு எதிரான வழக்கு நாளை விசாரணைக்கு வர உள்ள நிலையில் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்தது தவறு.
புதிய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு கூட்டத்தில் எதிர்ப்பை பதிவு செய்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தடைந்தார் கத்தார் அதிபர். டெல்லி விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு அளித்த பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேச கும்பமேளாவில் 54 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடி வழிபாடு. கும்பமேளாவுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தை. அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோர் சவுதி அரேபியாவில் நாளை சந்திக்க இருப்பதாக தகவல். உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட போப் பிரான்சிஸ்க்கு தொடர்ந்து சிகிச்சை. ஆக்சிஜன் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். டோராண்டோ விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தலைகீழாக கவிழ்ந்து விழுந்து தீப்பிடித்த விமானம். 8 பேர் படுகாயமடைந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம்.